Hi students, இந்த வீடியோல நாம எக்ஸாம்பிள் 2.1 பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த யூனிட்டோடைய எக்ஸசைஸ் 2.1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க எக்ஸாம்பிள் 2.1 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 2.1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபை I பவர் 7 அப்படின்ற கொஸ்டினை நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டினுடைய கான்செப்ட் நமக்கு தெரியணும் அப்படின்னா முதல்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரிமெம்பர்ல இருக்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்போம், செகண்ட் வீடியோலையும் சொல்லியிருப்போம். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னாவே இந்த சம் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகே, இப்போ I பவர் 7 இருக்கு. ஸோ சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஸோ I பவர் 7 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 7 4ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 4ஆல டிவைட் பண்ணும்போது 1 4s are 4. ஸோ ரிமைண்டர் என்ன இருக்கு 3. ஸோ ரிமைண்டர் 3 வந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆல்ரெடி. அப்ப ரிமைண்டர் 3க்கு ஆன்சர் என்னன்னா -i. அப்போ I பவர் 7 உடைய வேல்யூ என்னன்னா -i. செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். I பவர் 1729 I பவர் 1729 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ண போறோம். இப்போ 1729 4ஆல நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4 4s are 16 வரும். 17ல 16 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 கிடைக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய 2 நம்ம கீழே இருக்கும்போது 12ல எத்தனை 4 இருக்கும் அப்படின்னா 3 4s are 12. ஸோ நமக்கு என்ன ஆயிடும்னா 0 அப்படின்னு கிடைச்சிடும். ஃபைனலா நமக்கு 9 இருக்கு. ஸோ 9 4ஆல டிவைட் பண்ண போறோம். அப்போ 2 4s are 8. அப்போ 9ல 8 போச்சு அப்படின்னா 1 அப்படின்ற நமக்கு ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் 1ஆ இருந்துச்சுன்னா அதனுடைய ஆன்சர் என்னன்னா I. அப்போ I பவர் 1729 உடைய ஆன்சர் வந்து I. அடுத்ததா நாம சப்டிவிஷன் 3 பார்க்கலாம். சப்டிவிஷன் 3ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபை I பவர் -1924 பிளஸ் I பவர் 2018 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதலாம். I பவர் -1924 பிளஸ் I பவர் 2018. இங்க I பவர்ல மைனஸ் வேல்யூ இருக்கிறதுனால இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கலாம். I பவர் 1924 1 by I பவர் 1924 பிளஸ் I பவர் 2018. இப்போ நம்மளுடைய ரூல் படி இந்த 1924 4ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்க்க போறோம். அப்போ 4ஆல டிவைட் பண்ணும்போது 4 4s are 16. ஸோ 19ல 16 போச்சு அப்படின்னா 3 இருக்கும். ஸோ இங்க 2 32ல 8 4s are 32. ஸோ 32 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 0. ஸோ ஃபைனலா 4 நம்ம கீழே இருக்கிறோம். 1 4s are 4. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ரிமைண்டர் என்ன அப்படின்னா 0 ரிமைண்டர் கிடைச்சிருக்கும் போது அதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 1. அப்போ I பவர் 1924 உடைய வேல்யூ என்னன்னா 1. அப்போ 1 டிவைடட் பை 1 பிளஸ் I பவர் 2018. அப்போ 2018 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மறுபடியும் 4ஆல டிவைட் பண்ணி பார்க்க போறோம். அப்போ 5 4s are 20 கிடைக்கும். ஸோ 20ல 20 போச்சு அப்படின்னா 0. ஸோ 1 எடுக்கிறோம். 1ல 4 இருக்காது. ஸோ 0 ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்பர் நம்ம கீழே இருக்கும்போது 18 கிடைக்குது. இப்போ 18ல எத்தனை 4 இருக்கும் அப்படின்னா 4 4s are 16. இப்போ 18ல 16 நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 கிடைக்கும். நமக்கு வந்து 2 கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ரிமைண்டர் என்ன அப்படின்னா 2. ஸோ ரிமைண்டர் 2ஆ இருக்கும்போது அதனுடைய வேல்யூ என்னன்னா -1. அப்ப இங்க நமக்கு -1 அப்படின்ற வேல்யூ கிடைச்சிருச்சு. I பவர் 2018 உடைய வேல்யூ -1. இப்போ 1 டிவைடட் பை 1 which is equal to 1 plus into minus -1. ஸோ 1ல இருந்து 1 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து 0. இந்த தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சப்டிவிஷன் என்ன அப்படின்னா சப்டிவிஷன் நம்பர் 4. ஸோ சப்டிவிஷன் நம்பர் 4ல நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க சிம்பிளிஃபை சம்மேஷன் n equal to 1 to 102 I பவர் n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சம்மேஷன் n equal to 1 to 102 I பவர் n. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் கொடுக்கும்போது லாஸ்ட் 3 டிஜிட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம 3 டிஜிட்டை கன்சிடர் பண்றதுக்காக எப்படி எழுதலாம்னா சம்மேஷன் n equal to 1
ஸோ இந்த 1 என்ற ஆட் நம்பர்ல இருந்து 100 அப்படின்ற இந்த ஈவன் நம்பர் வரைக்கும் நாம ஃபர்ஸ்ட் பார்ட்டா எடுத்துக்க போறோம். சமேஷன் அப்படின்னாவே அடிஷன் அர்த்தம். அப்ப I பவர் n பிளஸ் I பவர் 100 ஆயிடுச்சு. அடுத்தது 101 லாஸ்டா I பவர் 102 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி 1 to 100 இந்த மாதிரி ஈவன் ஆட் நம்பர்ல இருந்து ஈவன் நம்பர் வரைக்கும் நாம சமேஷன் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0. இதே மாதிரியான ஒரு கொஸ்டினை நம்ம ஆல்ரெடி எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா எக்ஸசைஸ் சம்ல பார்த்திருக்கோம். சோ இங்க 101 இருக்கு. இந்த 101 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 4 ஆல டிவைட் பண்ணணும். 4 ஆல டிவைட் பண்ணும்போது சோ 10ல எத்தனை 4 இருக்குன்னா 2 4s are 8. சோ 10ல 8 போச்சு அப்படின்னா 2. சோ 21. 5 4s are 20. சோ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது 1. சோ ரிமைண்டர் 1 கிடைச்சிச்சுன்னா அதனுடைய வேல்யூ என்னன்னா I. அப்ப I பவர் 100 உடைய வேல்யூ என்ன, 101 உடைய வேல்யூ என்னன்னா I. அடுத்தது 102 இருக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? அதே 102 4 ஆல டிவைட் பண்ணும்போது 2 4s are 8. சோ ரிமைண்டர் 2. சோ 22 கிடைக்கும். 5 4s are 20. சோ ரிமைண்டர் 2 கிடைக்கும். அப்ப 2 உடைய வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா -1. அப்ப I பிளஸ் இன்டு மைனஸ் -1. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து I -1. அடுத்ததா நாம பார்க்க இருக்கக்கூடிய சப்டிவிஷன் நம்பர் 5. சிம்பிளிஃபை I into I ஸ்கொயர் into I கியூப் எக்ஸெட்ரா I பவர் 40. இதே மாதிரி ஒரு சம்ம நம்ம எக்ஸசைஸ்ல பார்த்திருப்போம். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ கொடுத்திருக்கிற क्वेश्चन என்னன்னா I into I ஸ்கொயர் into I பவர் 3 எக்ஸெட்ரா I பவர் 40. சோ நமக்கு தெரியும் பேஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா பவரை நாம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ I போட்டுட்டு பவர் என்ன இருக்குன்னு பாருங்க 1 plus 2 plus 3 plus எக்ஸெட்ரா plus 40. அடுத்தது நமக்கு நல்லாவே தெரியும் 1 plus 2 plus 3 plus எக்ஸெட்ரா plus 40 அப்படின்னு இருக்கும்போது இதனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னா 1 plus 2 plus 3 plus எக்ஸெட்ரா plus n. சோ இதனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸ்பெஷல் சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா n into n plus 1 divided by 2. இங்க நமக்கு ஃபார்முலால n உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 40. அப்போ 40 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 40 into 40 plus 1 divided by 2. இந்த 2 ஆல 40 நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 2s are 2, 20 2s are 40 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 20 into 41, 40 plus 1 41. இது ரெண்டையும் நாம மல்டிபிள் பண்ணணும். இப்போ 41 into 20. So 1 2s are 2, 2 4s are 8. So லாஸ்ட்ல நமக்கு இருக்கக்கூடிய 0 ஆட் பண்ணிக்க போறோம். 8 to 0 அப்படின்னு நமக்கு இங்க மேல இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் சீரிஸ் உடைய வேல்யூ மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ I பவர் 8 to 0 அப்படின்னு நாம எழுதிக்க போறோம். இப்போ 8 to 0-வை 4 ஆல நம்ம டிவைட் பண்ணணும். 8 to 0-வை 4 ஆல டிவைட் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய 4 ரிமைண்டர்ல ஏதாவது ஒரு ரிமைண்டர் நமக்கு கிடைக்கும். அப்போ 4 ஆல டிவைட் பண்றீங்க அப்படின்னா 2 4s are 8. சோ இந்த 8 - 8 வந்து 0 ஆயிடும். 2 நம்ம கீழே இறக்கும் போது 2ல 4 இருக்காது. சோ அதனால இங்க 0 ஆட் பண்ணிக்கிறீங்க. சோ 20 கிடைக்கும். அப்போ 5 4s are 20. சோ ஃபைனலா நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைச்சிருக்குன்னா 0. அப்போ ரிமைண்டர் 0 கிடைச்சிருக்கு அப்படின்னா அதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 1. அப்போ I பவர் 8 to 0 உடைய வேல்யூ 1.